அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். லூக்கா 10:19 பாருங்களேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்ப இயேசு சீஷர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நான் அவருடைய சீஷர். அப்ப நமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிற விழிப்புணர்வு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே பயப்பட மாட்டோம். அப்ப என்ன அதிகாரம் பாருங்க, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். அப்ப மிதிக்கிற அதிகாரம் நமக்கு இருக்கு. உடனே போய் பூர பாம்பை போய் மிதிச்சிருங்க அப்படி சொல்லல. சத்ருவின் சகல வல்லமை, சர்ப்பங்கள், தந்திரம். பிசாசு ஏவாளை வஞ்சித்தது, தந்திரத்தினாலே வஞ்சித்தது. அப்ப பிசாசு செய்யும் சில சூழ்ச்சிகள், அதனால சத்ருவின் சகல வல்லமைன்னு போட்டு. அப்ப சத்ரு நமக்கு விரோதமாக சில சூழ்ச்சிகளை செய்கிறான், சில பிளான், சில கண்ணிகளை வைக்கிறான், சில தந்திரமான கிரியைகளை செய்கிறான். அப்படிப்பட்ட தந்திரங்களை மிதித்து முன்னேற நமக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்ப ஏவாள் அன்றைக்கு என்ன தவறு செஞ்சாங்கன்னா, அவன் வஞ்சித்த பொழுது பிசாசுக்கு செவி கொடுத்து விட்டான். இன்னைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியால் பிசாசின் தந்திரங்களை நாம் அறிந்து அவைகளை மிதித்து முன்னேற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப உங்களுக்கு விரோதமா உங்க கூட இருந்து சிலர் ஏதோ செய்யறாங்கன்னா ஆவியானவர் கவிழ்த்து கொடுப்பார். பிசாசு உங்களை கவிழ்த்து போட, உங்களை சேதப்படுத்த, உங்களுக்கு உங்களுடைய நற்பேரை களங்கம் விளைவிக்க சில சூழ்ச்சிகளை செய்யறான்னா ஆண்டவர் உங்களுக்கு கவிழ்த்து கொடுப்பார். அவன் அவைகளை மிதித்து முன்னேறுவீர்கள். சில பேருக்கு பாருங்க, இதை எப்படி ஹேண்டில் பண்ணலே தெரியல, நம்பி விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை மிதிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. அவன் அடுத்து அது மட்டும் இல்ல, சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளும் அதிகாரம். இது ரொம்ப பவர்ஃபுல் இல்ல? அப்ப பிசாசின் சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அப்ப நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்ன்றது பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நிழலை பார்த்தே பயந்துட்டு இருக்கோம், நாயை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அவ ஆண்டவர் நமக்கு வல்லமை. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் என்ன விரும்புகிறாருன்னா, உனக்குள்ளாக இருக்கிற அந்த அதிகாரத்தை நீ புரிந்து கொள், உனக்குள்ளாக இருக்கிற அந்த அதிகாரத்தை நீ புரிந்து செயல்படு என்று நமக்கு உணர்த்துகிறார். ஆமென். அப்ப இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரம் பிசாசின் சகல வல்லமையும் மேற்கொள்ளும் அதிகாரம். அவன் செய்யற எல்லா காரியத்தையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம். அப்ப வியாதி இருக்குன்னா சுகத்தை கொடுக்கிற அதிகாரம், தரித்திரம் இருக்குன்னா செழிப்பை கொடுக்கும் அதிகாரம், பிசாசு பிடிச்சிருக்குன்னா அதை துரத்துற அதிகாரம். அவன் அதை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம தைரியமா என்ன செய்யலாம்? இயேசுவின் நாமத்துல பிசாசை போன்னு சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். இயேசுவின் நாமத்தில் வியாதியை விலகு, சுகம் உண்டாவதாக சொல்லலாம். அவன் அப்ப இயேசு நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தலாம். ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பயம் இருக்கு, பிரதர் இப்படிலாம் போனா நிறைய பிரச்சனை நம்மளை தாக்கிரும் பிரதர். அதுக்குதான் இயேசு கேரண்டி கொடுத்துட்டாரு. என்ன சொல்றாரு? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்ப நீங்க தைரியமா இந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம். ஏன் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னா, உங்களை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. உங்களை சுற்றிலும் தெய்வீக பாதுகாப்பு இருக்கிறது. எனவே தைரியமா பிசாசுக்கு விரோதமாய் செயல்படுங்கள், பிசாசின் செயல்களுக்கு விரோதமாய் செயல்படுங்கள். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறபடியால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எனவே பிசாசுக்கு பயப்படாதீங்க, பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, பிடி சூன்யம், அந்த சூன்யம் அதெல்லாம் பயப்படாதீங்க. நீங்க முன்னேறுங்க, மிதித்து முன்னேறுங்க, அதிகாரத்தை செயல்படுத்துங்க. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.